இந்த வீடியோவில் மெம்பர் டியூ அமௌண்ட் எப்படி பே அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மெம்பர் பண்ண போகிறீங்களோ அந்த மெம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெம்பர் கிளிக் பண்ண அப்புறம் மேலே ரெசிப்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரெசிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெம்பருக்கு ஆல்ரெடி டியூ அமௌண்ட் இருக்கிறதால ஸோ நம்ம கலெக்ஷன் போட வேண்டிய அமௌண்ட்டை டியூ அமௌண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் டியூ அமௌண்ட் அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி கால்குலேட் அலோகேஷன் கொடுங்க. கால்குலேட் அலோகேஷன் கொடுத்தா ஸோ கலெக்ஷன் ஃப்ரம் டியூ அமௌண்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படின்னா, ஸோ இதே நீங்கள் மெம்பருக்கு டைரெக்டாக பே அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி சாண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சாண்ட்ரி கிரெடிட்டார்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் டியூ இப்போ அமௌண்ட் இருக்க எல்லா மெம்பர் லிஸ்ட்டும் இதில் இருக்கும். ஸோ இதில் எந்த மெம்பருக்கு பண்ண போகிறீங்களோ அந்த மெம்பருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட்டு ஆக்ஷன் ஐக்கானில் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்ன்றது அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டைப்னு இருக்கு இல்லையா, ஸோ அக்கௌண்ட் டைப்பில் நீங்கள் த்ரூ அவுட் எப்படி பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் பே அவுட் கொடுத்தா பே பண்ணிடலாம்.